இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சு ஒரு டேஸ்ட்டான துவையல் பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. எண்ணெயில் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா மொறுமொறுப்பாகணும். அந்த அளவுக்கு டைம் கொடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா துவையலில் அவ்வளோவா ருசி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் வெடிக்காமல் இருக்கணும்னா 2 கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்ன துண்டாக சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு 10 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 தக்காளி வந்து நல்லா பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ கருவேப்பிலை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காய கட்டி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்க போகிறேன். பெருங்காய கட்டி இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி 2 சேர்த்து எடுத்துருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கணும். அந்த கிரேவியோட வாசனை ஃபுல்லாக இந்த கருவேப்பிலையில் ஏறணும். அந்தளவுக்கு டைம் கொடுத்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சிறுந்தீயில் பண்ணுங்கள் எல்லாமே, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா துவையல் பக்குவத்துக்கு தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. சூப்பரான துவையல் வந்து ரெடி ஆகிடும். தாளிக்கணும். கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க துவையலில் சேர்த்துருங்க. இவ்வளோ தான் டேஸ்ட்டான கருவேப்பிலை துவையல். நிறைய பேர் கருவேப்பிலை ஊற்றிக்கிடுவாங்க. அவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.